வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா டேர்ம் 3 சிவிக்ஸில் யூனிட் 3 பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ரோட் சேஃப்டி, த டாபிக் நேம் இஸ் ரோட் சேஃப்டி. ரோட் சேஃப்டி பற்றி தான் இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஃபார் ரோட் சேஃப்டி, analyze the causes for road accidents, list out the safety measures, recognize the roles and responsibilities of government and individuals, know about safety beacon traffic signals. ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த டாப்பிக்கில் இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் கோட் கொடுத்துருக்காங்க ஒரு சென்டென்ஸ் மாதிரி. சேஃப் டிரைவிங், சேவ் லைஃப், ட்ரைவ் ஃபைன், அவாய்ட் ஃபைன். ஸோ இதெல்லாமே பற்றி நெக்ஸ்ட்டு நம்ம இன்ட்ரடக்ஷனுக்கு போகலாம். The revolutionary inventions of the wheel has given to the modern technologies from transport to machinery. It is one of the most fundamental inventions we use in our daily life. Invention of wheel may be mystery, but the history of wheels proves the intelligence of man. Can you imagine a world without two-wheelers, three-wheelers and four-wheelers? ஸோ மனிதர்கள் கண்டுபிடிச்சதுலேயே ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த வீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வித்தவுட் வீல் நம்ம லைஃப் எப்படி இருக்கும், நம்ம வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ நவடேஸ் எல்லாமே வந்து டூ வீலர்ஸ், ஃபோர் வீலர்ஸ், வீல் இல்லாமல் எதுவுமே இல்லாத மாதிரி வெஹிக்கல்ஸ், ரோடு இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு ஊர்லேருந்து ஊருக்கு போகணும் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் த ரோட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோட் சேஃப்டி பற்றி பார்க்கலாம். Road safety, we have to travel via roads almost every day today, go to school, colleges, office, shops, visit relatives and friends. We need to be safe on the road. Road safety refers to methods and measures used to prevent road users from being killed or seriously injured. ஸோ ரோட் சேஃப்டி வந்து நம்ம ரொம்ப பத்திரமா ரோட்டில் வந்து நம்ம ரொம்பவுமே வந்து சேஃப்டியாக அண்ட் ப்ரிவென்ஷனோட தான் இருக்கணும். ஏன்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருமே வந்து ரோடு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், ஒரு ஒர்க்கு போகிறதாகட்டும், எல்லாமே த்ரூ தி ரோடு தான். ஸோ அதனால் நம்ம அதில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். நம்ம எதுலேருந்து நம்மளோட ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தோம்னா சீரியஸ் இன்ஜுரிலேருந்தும் உயிரிழப்புகள்லேருந்தும் அதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணி நம்ம லைஃப்பை நம்ம சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீட் ஃபார் த சேஃப்டி ஆன் த ரோட்ஸ். நம்மளுடைய நீட் என்ன, ரோட்டில் வந்து எதுக்காக சேஃப்டியாக இருக்கணும். ஸோ இந்த நீட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் சேடிங் ஃபேக்ட் தட் இந்தியா இஸ் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட் டு ரோட் ஆக்சிடென்ட். இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் 10% ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட் fatalities at worldwide. Road crashes have a threatening impact of Indian lives, growth and economy. ஸோ இந்த எதுக்காக மெயினாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்தியா தான் இருக்கிறது வந்து அதிகமான ரோடு ஆக்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கணும், அதிகமான உயிரிழப்பு ஏற்படுதுன்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுது. ஸோ நம்ம அதனால் நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம ப்ரெஷியஸான ஒரு லைஃப்பை வந்து நம்மளோட அஜாக்கிரதையினால் அலர்ட்னஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட இம்பார்ட்டண்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீடாக இருக்கும். காசஸ் ஃபார் த ரோட் ஆக்சிடென்ட், என்னென்ன காஸ்னால ரோட் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு பார்த்தோன்னா distracted driving. This is a large threat and the leading cause of the road accident. It is a distractions of the driver engaging in any other activities while driving. It may be talking over the mobile phone or texting messages or engaging in any activities with attention diverted from the driving. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தா டிஸ்ட்ராக்டட் ட்ரைவ் பண்ணும்போது எந்த ஒரு கவனக்குறைவும் இருக்கக்கூடாது. அதனால் நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ டிரைவரோட ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவால் தான் மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் வந்து இப்போ வந்து நடக்குது. மோஸ்ட்லி மொபைல் ஃபோன்ஸும் மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணுறதும் வைல் டிரைவிங்கில் வந்து கண்டிப்பாக நம்ம தவிர்த்தே ஆக வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். அடுத்து ரெக்லெஸ் டிரைவிங். It is a major traffic violations of rules. It is defined as a mental state in which the driver purposely disregard the rules of the road. ஸோ இந்த ரெக்லஸ் டிரைவிங் அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுப்பின்மை அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரியும் இந்த ரூல்ஸ் இருக்குதுன்னு தெரியும், இந்த ரோடோட இதான் பர்பஸ்ன்னு தெரியும், ஆனால் நம்ம அந்த டிரைவர் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் ரொம்ப வயலேஷனாக ரொம்ப வந்து ரூடாக வந்து ரோட்டில் வந்து பிஹேவ் சில பேர் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ ரெக்லஸ் டிரைவிங். இந்த ரெக்லஸ் டிரைவிங் இந்த பிக்சர்லேயே நல்லா நமக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஒரு வயசானவர் நடந்து போயிட்டுருக்காரு, அந்த கார் மஸ்ட் ஸ்லோ, அந்த கார் வந்து கண்டிப்பாக ஸ்லோ பண்ணியிருக்கணும், பட் அவங்க வந்து ரொம்ப ஆங்கராக அந்த இடத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் த ரெக்லஸ் டிரைவிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து நைட் டிரைவிங்.
நைட் டிரைவிங் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய பேருக்கு வருது ரோட் ஆக்சிடென்ட்ஸ் தான். ஏன்னா எக்ஸ்ட்ரா அலர்ட்னஸ் இஸ் நீடு வைல் டிரைவிங் அட் நைட். த அன்கண்ட்ரோல் ஸ்லீப் டயர்ட்னஸ் டியூ டு லாங் டிரைவ் புவர் லைட்னிங் ஆன் த ரோட் கேன் காஸ் ஃபேட்டல் ஆக்சிடென்ட். ஸோ இந்த மாதிரி நைட் டிரைவிங்னு சொல்லி வரும்போது அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒன்று லாங் டிரைவு, லைட்னிங் கரெக்டாக இருக்காது. அதுக்கப்புறம் ரோட்டில் நிறையா ரோடு எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தூக்கம் சரியாக இருக்காது. ஸோ இதெல்லாமே தான் நைட் டிரைவிங்கை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அடுத்து டெயில்கேட்டிங். டெயில்கேட்டிங் refers to a conditions where the driver drives behind another vehicle without leaving sufficient distance between them. In this condition, if the vehicles in front of him stops suddenly, his own vehicle will crash with it. ஸோ டெயில்கேட்டிங் அப்படிங்கிறதுனா ஒரு காருக்கு முன்னாடி இன்னொரு கார் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போயிட்டுருக்கும்போது இப்போ ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் போகணும். ஏன்னா இப்போ சடன் பிரேக் அடித்தாங்கன்னா இவங்க டேரெக்டாக போய் கிராஷ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே போய்க்கணும். அப்படி இல்லாமல் டிஸ்டன்ஸே இல்லாமல் ஒன் பை ஒன் போயிட்டே இருக்கும். திடீர்னு சடனாக அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற காரோ பைக்கோ ஸ்டாப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் பைக் ஆர் செகண்ட் வெஹிக்கிள் வில் பி கிராஷ் ஆன் இட். ஸோ இதை தடுக்கிறது தான் நம்ம டெயில்கேட்டிங்கை நம்ம பார்க்குறோம். அடுத்து ஹெவி டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஆன் த ரோட் கிரியேட் ஹெவி டிராஃபிக் ஜாம் அண்ட் காஸ் மோர் பொல்யூஷன்ஸ். ஸோ இந்த டிராஃபிக்னால தான் நிறைய ஏர் பொல்யூஷன்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் டைமும் சேவ் ஆகுறது கிடையாது. இந்த டிராஃபிக் ஜாம் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ், நாய்ஸ் பொல்யூஷன் அங்கே நிறைய ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து ரோட் கண்டிஷன். ரோட் எக்ஸ்பென்ஷன் இஸ் வெரி ஸ்லோ வென் கம்பேர்ட் டு த எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆஃப் வெஹிக்கிள். அது உண்மை தான். கண்டிப்பாக ரோடு எக்ஸ்பென்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அந்த ரோடு எக்ஸ்பென்ஷன் நடக்கிறதுக்குள்ளே வெஹிக்கிளே எக்ஸ்பென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. ஒரு வெஹிக்கிள் இடத்துல 2 வெஹிக்கிள் உருவாக ஆரம்பிச்சிருது. ஸோ ரோடு கண்டிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரோடு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் கரெக்டாக இருக்கும். அவாய்டன்ஸ் ஆஃப் சேஃப்டி கியர்ஸ். Avoiding the use of the helmets for 2-wheelers and seat belts for 4-wheelers lead to unwanted happenings. நம்ம சேஃப்டியாக எப்போவுமே நமக்கு சேஃப்டியான விஷயங்களை செஞ்சுக்கணும். ஸோ 2-வீலர்ஸ்க்கு ஹெல்மெட்டும் 4-வீலர்ஸ்க்கு சீட் பெல்ட்டும் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், வேர் பண்ணணும். அப்படிங்கிறது கவர்மெண்டோட ரூல்ஸ் வி ஷுட் ஃபாலோ. நெக்ஸ்ட்டு என்னென்னா impatience ஆஃப் த பெடஸ்ட்ரியன்ஸ். ஸோ நடந்து போகிறவங்களை பற்றி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா impatience ஆஃப் பெடஸ்ட்ரியன்ஸ் அண்ட் வயலேஷன்ஸ் ஆஃப் traffic rules results in accident. ஸோ நடந்து போகிறவங்களும் மேலேயும் கொஞ்சம் நம்ம கவனம் வச்சு அவங்களையும் நம்ம பாதுகாப்பாக நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து போகணும். அப்படிங்கிறது தான் இந்த impatience ஆஃப் பெடஸ்ட்ரியன்ஸ். அதர் காசஸ் வேறு என்னென்னலாம் காசஸ் இருக்குன்னு பார்த்தா ட்ரங்க் அண்ட் ட்ரைவன், jumping red light over, speeding and unmanned railway crossings caused great damage to valuable lives. Due to this, many families lost their breadwinners. ஸோ நம்ம நிறைய பேர் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரெட் லைட் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் ரயில்வே கேட்டை க்ராஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் டைம் எடுக்காதனால அவங்க கொஞ்சம் அதனால் வெயிட் பண்ணி போகிறனா எந்த ஒரு பிரச்சனையும் ஆக போகிறது கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு அதனால் நிறையா லைஃப் ஸ்பாயில் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ரோட் சேஃப்டி ரூல்ஸ் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது, காமனான ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ரோட் சேஃப்டி ரூல்ஸ். Every country has its own road safety rules and regulations for the best interest of its citizens. India has also designed road safety rules for protecting the road users from the meeting from accidents and the injuries. As per the Indian law, one should be eligible to get a driving license at the age of 18. While driving, use of mobile phone is prohibited. Sound harness prohibited near a hospital or a school zone. ஸோ இங்கே ஒவ்வொரு சேஃப்டி ரூல்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு விதமான சேஃப்டி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் இது டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ன டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒருத்தர் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா he or she should be 18. அதுக்கப்புறம் மொபைல் நம்ம while driving நம்ம மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கூல் ஜோன்ஸ்லேயும் ஹாஸ்பிட்டல் ஜோன்ஸ்லேயும் நம்ம ஹெவியான ஹாரன்ஸ் அடிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரோட் சேஃப்டி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளோட இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நிறைய ரூல்ஸ் இருந்தாலும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ வர கோல்டன் ரூலர்ஸ் ஆஃப் ரோட் சேஃப்டி அந்த பேரெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆர் ஸ்லோ டவுன். Allow pedestrian to cross the first at an uncontrolled zebra crossing. They have the right way of rule. ஸோ
நம்ம பெடஸ்ட்ரியன் நடந்து போகும்போது இந்த ஜீப்ரா கிராசிங் நடந்து போகும்போது வி மஸ்ட் ஸ்லோ. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது நடந்து போகிறதுக்கு, அந்த இடம் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வி மஸ்ட் ஸ்லோ டவுன். அடுத்து பக்கிள் அப். பக்கிள் அப் அப்படிங்கிறதுனா நம்ம சீட் பெல்ட்டையும் ஹெல்மெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம பக்கிள் அப்ஸ் சொல்கிறோம். ஒபே டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் சைன்ஸ். நம்மளோட டிராஃபிக் ரூல்ஸையும் சைன்ஸையும் நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஒபே ஸ்பீட் லிமிட்ஸ். அவங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்பீட் லிமிட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பீட் லிமிட்டை க்ராஸ் பண்ணாமல் நம்ம போய் ஆகணும். பிகாஸ் ரோட் கண்டிஷனை பொறுத்து ஸ்பீட் லிமிட் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வி மஸ்ட் ஃபாலோ தட். அது கீப் வெஹிக்கல் ஃபிட். நம்ம எப்போவுமே வந்து நம்ம வெஹிக்கிளை வந்து ஃபிட்டாகவே வச்சுருக்கணும். ஸோ சம்டைம்ஸ் இந்த அப்செட் அந்த வண்டி வந்து அப்செட் ஆகிறது, பிரேக் டவுன் ஆகிறது பிகாஸ் ஆஃப் த அன்ஃபிட் ஆஃப் த வெஹிக்கிள். ஸோ நம்ம ஃபிட்டாக எப்பவுமே நம்மளோட வெஹிக்கிளை வச்சுருக்கணும். நெவர் யூஸ் மொபைல் வைல் டிரைவிங். நம்ம ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக மொபைல் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஓவராக அந்த மொபைல்னால தான் ஆகும். வியர் ஹெல்மெட். ஸோ இப்போ நவடேஸ் இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப சின்சியராக அண்ட் சீரியஸாக போயிட்டுருக்காங்க. ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஹெல்மெட் இருந்தால் சப்போஸ் ஈவன் இட்ஸ் அக்கரிங் அண்ட் ஆக்சிடெண்ட், கண்டிப்பாக நம்ம உயிர் தப்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த ஹெல்மெட்டில் தான் இருக்குது. ஸோ ஹெல்மெட் போடாமல் எங்கேயுமே போக வேணாம். நெக்ஸ்ட் நெவர் ட்ரைவ் டேஞ்சரஸ்லி. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப வயலண்ட்டாலாம் ரோட்டில் ஓட்டக்கூடாது. நார்மலாக எப்படி ஸோ இட் இஸ் டேஞ்சரஸ் டு ஆர் அண்ட் நம்ம சொசைட்டிக்கும் அது பிரச்சனை தான். நம்ம வயலண்ட்டாக போகிறதுனால நமக்கும் டேஞ்சரஸ், நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் டேஞ்சரஸ் தான். பி கார்டியஸ். ஷேர் த ரோல் வைல் ஆல் அண்ட் பி கன்சிடர்ட். நெவர் ரேஞ்ச் ஆன் தி ரோட். இட் இஸ் டேஞ்சரஸ் ஆஃப் யுவர் அண்ட் அதர் ரோட் யூசர்ஸ். அடுத்து சொல்லி பார்த்தோன்னா நெவர் மிக்ஸ் ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங். ஸோ ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து எப்பவுமே கான்ஷியஸோட வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஷியஸோடு பண்ணும்போது நமக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு யூஸ் ஸ்டாண்டர்ட் ஹெல்மெட்ஸ் while driving two-wheelers and strap it before mounting the vehicle. Fasten the seat belt while driving a car for the both driver and the co-passengers. Avoid carrying heavy loads while riding to a two-wheeler. Two-wheeler have load while driving a two-wheeler can carry a one adult pillion rider and not be the whole family. Keep a safe distance from the vehicle ahead of yours. Slow down on bends and turns, especially in the hill stations. In Motor Vehicle Act 1988 passed by the Parliament came into the force in 1989 and is applicable to across the world. ஸோ நம்ம சீட் பெல்ட் போடணும், ஹெல்மெட்ஸ் போடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பெண்டிலையும் டோன்ஸ்லையும் நம்ம ரொம்ப வந்து கம்மியாக தான் போகணும். கோ பேசஞ்சர்ஸும் நம்ம சீட் பெல்ட் வேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ரைடர் வந்து ஒரே ஒரு அடல்ட்டு வந்து கூப்பிட்டு போகலாம். பட் ஹோல் ஃபேமிலியை வந்து வண்டியில் கொண்டு போகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்துட்டு ரோட் சேஃப்டிக்காக கவர்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, though the Ministry of Road Transport and Highway Government of India has taken earnest steps for reducing the number of road accidents, taking steps for the rectification of accident, black spots and improvements of road engineering. ஸோ இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு நம்ம நிறைய நடக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க நிறைய ஸ்டெப்ஸை வந்து டேக்கன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இன்ஜினியரிங் ஃபீல்டில் ரோட் இன்ஜினியரிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியும் நிறைய மெத்தட்ஸ் நம்ம டேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ யூஸிங் ஆஃப் த இன்ஜினியரிங் we can easily improvement or give ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜை வந்து அட்டென்ட் பண்ண முடியும். என்ஷூரிங். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா என்ஷூரிங் த குட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த டிராஃபிக் சிக்னல்ஸ் அண்ட் ரோட் சிக்னல்ஸ் டு பிஸி கிராசிங் ரோட்ஸ். கன்ஸ்ட்ரக்டிங் ப்ராப்பர் ரோட்ஸ் போத் இன் த அர்பன் அண்ட் த ரூரல் ஏரியாஸ். ஸோ கரெக்டான டிராஃபிக் ரூல்ஸு, டிராஃபிக் சிக்னல்ஸு அங்கங்கே அந்த சைனில் இருக்கணும். டிராஃபிக் சிக்னல்ஸ் அந்த லைட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகணும். கன்ஸ்ட்ரக்டிங் ப்ராப்பர் ரோட் போத் இன் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ். ரூரலாகவும் இருந்தாலும் சரி, அர்பனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ப்ராப்பரான ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். இன்ஸ்டலேஷன்ஸ் ஆஃப் சிசிடிவி கேமராஸ் டு ரெக்கார்ட் ஹை ஸ்பீட் ஆஃபென்சஸ் which can detect the offenders. ஸோ ஹை ஸ்பீடாக போகிறவங்கள வந்து சிசிடிவி கேமரா மூலிமா மானிட்டரிங் பண்ணி நம்ம ஈஸியாக வந்துட்டு அவங்கள வந்து கேப்சர் பண்ணி அவங்களுக்கான பெனால்ட்டி கண்டிப்பாக கொடுக்கணும். ப்ரொஹிபிட்டிங் த ஆக்ட் ஆஃப் த டிக்கிங் ஆர் ஹார்டிங் சாயில் ஃப்ரம் த ரோட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிமூவ் என்க்ரோச்மெண்ட் அண்ட் மெயின்டைனிங் ப்ராப்பர் பெடஸ்ட்ரியன் வே ஃபார் என்ஷூரிங் ரோட் சேஃப்டிஸ். If the public are violating the traffic rules, it's a duty of the government to correct the public and maintain order. Stringent action ought to be taken for the violation and of any safety rules. ஸோ சொன்ன மாதிரி இந்த மாதிரி மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால
நம்மளோட லைஃபையும் நம்ம கண்டிப்பாக வந்து பாதுகாத்த முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து நமக்கு நிறைய ஸ்டெப்ஸ் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம அதை வந்து கீப் அப் பண்ணி அவங்கள ஹோப் அப் பண்ணி போகணும். இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரோட கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வர அப்கமிங் பேஜஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் மாதிரி பார்த்தோன்னா, one who drives a vehicle should have undergone the training and test to obtain a driving license. Compulsory to have a following documents: driving license, registration certificates of the vehicle, insurance certificate, taxation certificate, fitness certificate and permit. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் நம்ம ஒரு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக நல்ல முறைப்படி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிளை ஓட்டணும். அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த வண்டி நம்மளோட வண்டி தானா அப்படிங்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும், அப்புறம் இன்சூரன்ஸு எல்லாமே வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வெஹிக்கிளை வந்து சேஃபான முறையில் ஓட்ட முடியும். பிரேக் ஃபெயிலியர் கேன் ரிசல்ட்ஸ் இன் அ க்ரூஷியல் கொலிஷன். ஸோ த வெஹிக்கிள் ஷுட் பி இன் கண்டிஷன் சர்வீசஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். ஸோ நம்ம வண்டி வந்து சில டைம் வந்து பிரேக் டவுன் ஆகலாம், சில டைம் அது அப்செட் ஆகலாம். ஸோ பிகாஸ் ஆஃப் த அன்ஃபிட் கண்டிஷன் ஆஃப் த வெஹிக்கிள். ஸோ நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும். ஃபிட்டாக வச்சா மட்டும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் நம்ம அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வெஹிக்கிளை வந்து சர்வீஸ் போடணும். அதுக்கப்புறம் டு அவாய்ட் த ஆக்சிடென்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் த potholes and the road humps, use can't opt to use the Raksha Safe Drive device. It is attached when velcro to the car and alerts the driver about the road humps, bad roads and crossing on the speed limits. ஸோ இப்போ வந்து நிறைய ரோடில் வந்து இந்த மாதிரி பேட்சான ரோட்ஸு, பேத் ஹோல்ஸ் இருக்கிற ரோடெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அங்கே நம்ம பண்ணும்போது மேபி இட் காஸ் ஆக்சிடெண்ட். ஆனால் அப்புறம் நிறைய வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இது வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் உண்டாக்கும். அப்படின்றனால ஒரு புது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஸ்ட்ராப் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ரக்ஷா சேஃப் டிரைவ் அப்படிங்கிற ஒரு குட்டி டிவைஸ் மாதிரி நம்ம காரில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஏதாவது முன்னாடியே ரோடு ஹம்ப் இருக்குது, ஒரு ஹோல் இருக்குது, ஒரு கீழே வந்து ஒரு டிக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் இட் கிவ் அலர்ட் டு த கார். ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து அலர்ட் ஆகிக்கலாம், அதுலேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சும் போய்க்கலாம். ஸோ கார் பூலிங் இஸ் அ ஷேரிங் ஆஃப் அ கார் ஜர்னி ஸோ தட் த மோர் தென் த one person traveling in a car and prevents the need for the more cars to the same location. ஸோ இப்போ கார் பூலிங் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜி, ஒரு புது மெத்தட்னு சொல்லலாம். இப்போ ஒரு காரில் ஒருத்தர் ட்ராவல் பண்ணி போய்ட்டுருக்கோம், நம்ம ஆன் தி வே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா ஆன் தி வே நம்ம கூட பீப்புள்ஸ் வந்து ஷேராகி வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம இங்கேருந்து சென்னை போகிறோம் அப்படின்னா நம்ம போகிற வழியில் நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கங்கே ஏறி அவங்கவுங்க வந்துட்டு இறங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கார் பூலிங் மெத்தட் பஸ் மாதிரி தான். பட் இந்த மாதிரி மெத்தட் பண்ணும்போது போத் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே இருக்குது. Carpooling will reduce the number of vehicles on the road. Many people use one vehicle and so fuel, money and time are saved. It will pave way for a cordial relationship and better understanding about the fellow men. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கார்பூலிங் வந்து பண்ணுறதுனால நிறைய பீப்புளுக்கு நம்ம வந்து அதனால ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் நம்ம நல்லா வந்துட்டு கோஆர்டினேஷனோடு இருக்க முடியும். ஃபியூயல், மணி, டைம் எல்லாமே நமக்கு வந்து கன்செப்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த ரக்ஷா சேஃப் டிரைவ் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு சின்ன டிவைஸ். இட் இஸ் அ டிவைஸ் கேப்பபிள் ஆஃப் ஆட்டோமேட்டிக் கிராஷ் டிடெக்ஷன்ஸ், டூ-வே கால் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் ட்ராக்கிங், என்ஜின் ஹெல்த் மானிட்டரிங் அண்ட் ஸ்மார்ட் பேனிக் பட்டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பேரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் play a vital role in imparting road safety education to young ones. If a child parent violates the traffic rules, the child too will initiate the same in future. So the elders have to set an example for them in adhering to safety rules and regulations. Video and computer games that stimulate driving should be banned by the government or discouraging by parents, as will develop racing habit in the children. Help your children learn about the traffic signals and instruct them to wait for the right signal and to the zebra crossing. While crossing the road, warn them not to run across or along the road. Teach them to use the footpath while walking on the road. Provide road safety education since childhood. It has to be made for a part of school's curriculum, syllabus, textbooks, and included in the competitions of road safety. Activities like writing of slogans, essays and paintings on them should be conducted for the reinforcement. So parents and teachers வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க என்னென்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன், ரோட் சேஃப்டி பற்றின எஜுகேஷனை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். பேரண்ட்ஸ் வந்து முதல்ல அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும்.
அவங்க வந்துட்டு டிராஃபிக் ரூல் வயலேட் பண்ணாமல் கரெக்டாக வந்து நான் வயலன்ஸாக பீஸ்ஃபுல்லாக வந்து ரோடை யூஸ் பண்ணாங்கன்னா சேம் அந்த குழந்தையும் வந்து அதுவே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ கேம்ஸில் இந்த கார் ரேசிங், பைக் ரேசிங்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் ரொம்ப வந்து தப்பான விஷயம். இது வந்து கவர்மெண்டால் பேன் பண்ணப்பட்டிருக்காங்க. பிகாஸ் அது வந்துட்டு இட் மே பி இன்டியூஸ் டு த சில்ட்ரன் ஃபார் த பைக் ரேசிங். ஸோ அதனால வந்துட்டு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்யப்பட்டிருக்கு. பட் ஈவன் நிறையா கேம் சிஸ்டம்ஸ் வந்து இப்போ யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீப்ரா கிராசிங் தான் நம்ம க்ராஸ் பண்ணணும், பெடஸ்ட்ரியன் ரோடில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம வந்துட்டு எங்கெங்கே போகணும், ஃபுட்பாத்தில் தான் நடக்கணும், லெஃப்ட் சைடில் தான் போகணும், இந்த சைன் இதுக்காக அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோன்னா அவங்களும் வந்துட்டு ஃப்யூச்சரில் அதை வந்து ஃபாலோ பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ மீடியா வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ரோட் சேஃப்டியில் மீடியா எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பார்ட்டிசிபேஷன் கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, media like radio, TV, films and advertisement could take up their responsibilities of creating awareness of road safety. On Sachin Tendulkar's 45th birthday, Mumbai police has released this video to create awareness among the motorists that Little Master set great records wearing a helmet. How about simplifying following his footsteps? ஸோ வந்துட்டு மீடியா மூலிமா நம்ம எந்த அளவுக்கு குழந்தைங்களையும் நம்மளுடைய பீப்புள் வந்து எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது மீடியா கையில் இருக்குது. ஸோ மீடியா ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து மாஸ் பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஒரு ஹியூஜ் பீப்புளுக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்ணால் இட்ஸ் ஒன்லி த்ரூ த மீடியா. ஸோ யூஸிங் த மீடியா இப்போ நவடேஸ் நிறைய விஷயங்களை வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ வி ஷுட் ஃபாலோ தீஸ் அந்த மாதிரி விஷயங்கள், இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அக்செப்ட் பண்ணால் தான் நம்மளோட ரோட் சேஃப்டி நம்ம போகும்போது நமக்கு ஒரு ரோட் சேஃப்டி இருக்கும், நம்ம பாதுகாப்பான முறையில் போயிட்டு வர முடியும். Traffic signs act as a silent conductor of the traffic on the road. Some traffic signs are mandatory like stop, speed limit, turn right, no left turn. Some signs are cautionary which warn the driver about the dangerous ahead like steep ascent or descent, narrow bed. Some signs are informatory, providing information about hospital, petrol pump, resting places, parking or no parking area. So traffic sign signals, அதாவது sign, traffic signals அப்படிங்கிறது அந்த ரெட் லைட்டு, எல்லோ, அந்த க்ரீன் லைட். ஸோ அந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிராஃபிக் சைன்ஸு, இதில் பார்த்தோன்னா நம்ம இந்த பக்கம் டேக் ரைட், டேக் லெஃப்ட், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பீட் லிமிட் இவ்வளோ தான் போகணும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம கார் பார்க்கிங் பண்ணலாம், இந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த டிராஃபிக் சைன்ஸ்லாம். ஸோ நம்ம இந்த டிராஃபிக் சைனை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த சைன் இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு கரெக்டாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரோட் சேஃப்டி வீக் வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து ஒவ்வொரு இயரும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ நேஷ்னல் ஈவெண்ட் விச் இஸ் எய்ம்ஸ் அட் ப்ராமிட்டிங் பப்ளிக் அவேர்னஸ் அபவுட் த டிராஃபிக் ரூல்ஸ் and to reduce the casualties due to road accidents. It is observed annually. It is celebrated with a great joy and enthusiasm. A variety of the programs related to road safety is connected. Educational banners, safety posters, leaflets and a pocket guide related to road safety and is distributed to the public. The Government of India observes Road Safety Week awareness during January every year. ஸோ ஜான்வரியில் ஒவ்வொரு இயரும் ஜான்வரியில் ஒரு வீக் வந்து ரோட் சேஃப்டி வீக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதில் அவங்களால என்னென்ன பண்ண முடியும், பப்ளிக்கு என்னென்ன விதத்தில் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ரோட் சேஃப்டி பற்றி அவேர்னஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு அந்த ரோட் சேஃப்டி எஜுகேஷனை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சஜஷனை வந்துட்டு இந்த பேரில் கொடுத்துருக்காங்க. Walking is a good alternative and cycling is a good exercise for a distance of 1 to 2 kilometers. Use eco-friendly vehicles. ஸோ சைக்கிள்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்துருக்காங்க. சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஹெல்த்து. செகண்ட் ஒன் பார்த்தோன்னா இட் இஸ் எந்த ஒரு ஏர் பொல்யூஷன் இல்லை, எந்த பொல்யூட்டிங்கும் சைக்கிள்னால கிடையாது. அதுவும் இல்லாமல் இதோட எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதோட மெயின்டெனிங் சார்ஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்ம சைக்கிள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இக்கோ ஃப்ரெண்ட்லி வெஹிக்கல்ஸை வந்து யூஸ் பண்ணணும். லைக் இந்த எலக்ட்ரிக் மோட்டார் எல்லாமே இக்கோ ஃப்ரெண்ட்லி வெஹிக்கல்ஸ், எந்த பொல்யூஷனும் நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு நடக்காமல் இருக்குது. ஸோ இம்ப்ளிமெண்ட் த ஐடியா ஆஃப் இன்ஸ்டலேஷன் போர்டாஸ் நியர்ஸ் அன்மேன்ட் ரயில்வே கிராசிங்ஸ். A separate unhinged passenger for cyclists would yield many benefits and also reducing road crashes.
ஸோ நம்ம வந்து கரெக்டான பாத்வேயில் கரெக்டாக போனோம்னா எந்த ஒரு கிராஷஸும் நடக்காமல் நம்ம லைஃப்பை சேவ் பண்ண முடியும். சைக்கிளிங் இஸ் a healthy habit and reduce the pollution. Motorcycle manufacturers should asked to design two-wheelers with a design maximum speed of 50 km/h. ஸோ வந்துட்டு இப்போ மோட்டார் சைக்கிளை வந்து ஒரு புதுசாக ஒரு இன்வென்ஷனை பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடில் வந்துட்டு சைக்கிள் வந்து வெஹிக்கிள் மாதிரியே போகிற அளவுக்கு அதாவது மோட்டார் சைக்கிள் மாதிரியே போகிற அளவுக்கு ஒரு இன்வென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கேன் பி யூஸ்ட் பை நரேட்டிங் லைவ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொஜெக்டிங் வீடியோஸ். ஸோ இந்த மாதிரி வீடியோஸு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுக்கும்போது நம்மக்கிட்ட இருக்க நாலேஜை மற்றவங்ககிட்ட இந்த ரோட் சேஃப்டி எஜுகேஷன் நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபைனல் பார்ட் ஆஃப் த லெசன் ரீகேப். நம்ம இதில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் கொடுத்துருக்காங்க. Road safety refers to the methods and measures used to prevent road users and vehicle users from the fatal accidents and injuries. Violations of road rules and regulations cause road crashes and a threatening impact on a country's growth and economy. Traffic signs acts as a silent conductor of the traffic on the road. Mandatory signs, cautionary signs, and informatory signs are three types of traffic signs. Every country celebrates Road Safety Week. We should strictly follow the rules and regulations, road safety, and save our nations. ஸோ நம்ம இந்தியாவிலையும் சரி எந்த வேர்ல்ட்லேயும் சரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் ரோட் சேஃப்டி. ஸோ இந்த ரோட் சேஃப்டி நம்ம ஃபாலோ பண்ணி நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராமல் நம்ம வந்து சேஃப்டியான ஒரு ரோடை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.